வணக்கம். வணக்கம். சரி, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கோம். பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்க. சரி, எவ்வளவு காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறீங்க? 31 வருஷத்துக்கு பிறகு. 31 வருஷத்துக்கு பிறகு. தாயதுக்கு அளவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிரோ மணியோ தாயதுக்கு அளவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. ஹாய், வணக்கம். வணக்கம். சரி, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கோம். பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்க. சரி, எவ்வளவு காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறீங்க? 31 வருஷத்துக்கு பிறகு. 31 வருஷத்துக்கு பிறகு. நாங்க கேட்கல சொன்னீங்க கொஞ்சம் காலம் தானே. நீங்க 31 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. ஸோ இவங்களுக்கு மகளா? மகள். சரி, ஒரே ஒரு மகளா? இல்லை, 3 பேர். 3 பேர். அப்போ ஒரு ஆளோட வந்திருக்கிறீங்க. சரி, இவ எத்தனையாவது தரம் பாரா? இது இது முதல் தரம். பிறந்ததுக்கு சொந்த மண்ணுல முதல் தரம் கால் வச்சிருக்கிறா. சரி, ஓகே. என்ன விஷயத்துக்காக இப்படி வந்திருக்கிறீங்க? இப்படி வேஷம் எல்லாம் போட்டு அப்பா இருக்க பார்க்கணும். அது இந்த உடனே நேராக பார்க்காம இருக்க surprise மூலம் எனக்கு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அவருக்கா இப்படி போய் நாங்க ஒரு இன்ப அதிர்ச்சியோடு கொடுப்போம்னு விளக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்ப நீங்க போகைக்குள்ள அப்பாக்கு எத்தனை வயசு இருக்கும்? 80 வயசு. அப்போ 50 49 வயசுல அப்பாவை விட்டுட்டு போனீங்க. இன்னைக்கு 80 வயசுல அப்பாவை சந்திக்க வந்திருக்கிறீங்க. ஸோ என்ன எப்படி இருக்கு அம்மா அப்பாவை சந்திக்க வர ஃபீலிங்? அப்பாவை போனாதான் தெரியும் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபோனில் கதைச்சிருப்பீங்க இது வரைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறா. ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டோட நாங்கள் போய் அப்பாவோட ரியாக்ஷனையும் பார்ப்போம். என்ன பார்ப்போமா? ரெடியா? ரெடி. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அளவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிரோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு
அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த ஹலோ வணக்கம் வணக்கம் என்ன ஒரே சிரிப்பா ப்ளூ கலர்ல எல்லாம் ஷர்ட் எல்லாம் போட்டு ஸ்டைலா என்ன உங்களுக்கு தெரியாது இவ்வளவு நேரத்துக்கு இந்த பிள்ளை எழுதலாம் செய்தது பேர் நிக்கிறான் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு மாதிரி பெரிய ஒரு கொண்டாட்டம் நடக்குது இன்னைக்கு ஊரே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நாங்க வரையிலே எல்லாரும் ரோட்ல எல்லாரும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க பெரிய விசேஷமாக்கு கொண்டு வந்துட்டோம் நாங்கள் தெரியாது எல்லாரும் பாக்கணும் சரி என்ன பேர் உங்களுக்கு நான் என்ன சிவசுந்தரம் சரி இனிஷியலோட வடிவா சொல்லி இருக்கிறீங்க நான் என்ன சிவசுந்தரம் ஐயாக்கு இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள் நடக்குது 80வது பிறந்த நாள் நான் நினைச்சேன் 80வது பிறந்த நாள்னா ஆளுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது கதைக்கவே ஆளுக்கு விளங்காது போல கிடக்குது கதை பின்னமோ தெரியாது 80வது நான் யோசிச்சு கொண்டு வரேன் நீங்க என்னன்னா என்ன விட நல்ல ஸ்ட்ராங்கா அப்படி என்ன சொல்றது கம்பீரமா கெத்தாளுமி வடிவா நடந்து என்ன கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுமே அப்படி கடவுளுங்களை வச்சு கொள்றதுக்கு சரி இதை விட இன்னும் உங்களோட 100வது பிறந்த நாளுக்கும் நான் வருவேன் இதை விட ஸ்ட்ராங் அப்ப நீங்க என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு வரீங்களோ தெரியல அதான் சொல்றேன் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நான் தான் பல்லுண்டி கொண்டு வரணும் சொல்லி சரி நீங்க சந்தோஷமா இருக்கணும் கடவுள் இதே மாதிரி உங்களுக்கு அந்த இளமையையும் எந்த ஒரு நோய் நொடியையும் கொடுக்காம இருக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொள்றோம் சரி நாங்க உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு வந்திருக்கிறோம் முதலே கொண்டு வந்து வச்சுட்டோம் சரியா சரி அழகாக உங்களுக்காக சிவசுந்தரம் என்று சொல்லலாம் அடிச்சு பேரெல்லாம் அடிச்சு வடிவான கேக் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம் நீங்களும் மச்சிங்கா ஷர்ட் எல்லாம் ப்ளூ கலர்ல எடுத்து போட்டு ப்ளூ கலர்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி 80வது பிறந்த நாளை வெகு விமர்சையா கொண்டாடுறீங்க சரி யாரப்பா இப்படி எல்லாம் செய்யறது உங்களுக்கு பிறந்த நாள் எங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எங்க வைக்கிறீங்க யார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நீங்களும் அந்த பிறந்த நாளை கொண்டாடுறீங்க இல்லையாமே அவன் மேற்பார்வையெல்லாம் அவன் செஞ்சிருக்கலாம் யாரோ இத சொல்லி இன்றைக்கும் கூட பிறந்த நாளை செய்யணும் பிளான் பண்ணி செய்யறாங்க யாரும் பாலசுப்ரமணியம் எங்க இருக்கிறார் ஜெர்மன்ல இருக்கிறார் பாலசுப்ரமணியம் இல்ல அப்பா அம்மா மூத்த பிள்ளைண்டா ஒரு விருப்பம் அப்பா அம்மா இருக்கு சரி மூத்த பிள்ளை ஷாலினி
சொல்லக்கூடாது யார் அது ஷாலினி அங்க சிக்னல் கொடுத்து கொண்டிருக்கிறா 3 நாள் ஷாலினி ஒன்றும் சொல்லக்கூடாது. சரி இன்னைக்கு நீங்க சரியா சொல்லணும். பாலசுப்ரமணியம் அனுப்பிடு. நான் கேட்கறதுக்கு அங்க ஒருத்தரையும் பார்க்க வேணும். அந்த பக்கம் திருப்பி விட்டுருவேன். மருமகள் என்ன பேர் மருமகளுக்கு? சுசிதா இல்ல சுசிதாவும் இல்ல. நீங்க ஏன் மூத்த பிள்ளைய சொன்னீங்க முதலாவது? எனக்கு அதுக்கு சொல்லுங்க பதில். பாலசுப்ரமணியம் தான். அவரே ஏன் சொன்னீங்க முதலாவது? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பேர் இருக்கீங்க. அப்ப ஏன் இந்த 4 பேர்ல ஒரு ஆளை சொன்னீங்க முதல்? மூத்தவரை மட்டும் சொன்னீங்க. போன முறை அவர் செஞ்சவர், அதனால இந்த முறை அவரையே சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இந்த முறை அவர் அனுப்பலையே. அவர் அனுப்பலையே இந்த முறை. திடீரென்று செஞ்சதால இருண்டதும் இருண்டதும் தெரியல, விடிஞ்சதும் தெரியல, என்ன நடக்குதுன்னு விளங்கல. என்ன சரி. ஆனா இன்றைக்கு யாரோ உங்களுக்கு பிளான் பண்ணி இன்றைக்கு இந்த பரிசுகளை எல்லாம் கொடுக்க சொல்லி அன்பா அனுப்பி இருக்கணும். நீங்க அந்த ஆக்களை வந்து சரியா சொல்லாட்டிட்டு பிரச்சனையா போகுது. அவங்க யோசிக்க போறாங்க, ஐயோ உங்களை சொல்ல இல்லையே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவருக்கு தெரியாம இவ்வளவு பிளான் பண்ணி நாங்க இவ்வளவும் செய்ய இவர் எங்களை சொல்லவே இல்லைன்னு கவலைப்பட போறாரு. வேற யாரு? ஷாலினி இல்ல, ஷாலினி அஜித் ஷாலினி என்ன மாதிரி ஷாலினி அந்த பேரை மறையுங்க. ஷாலினிய தூக்கி பின்னால போடுங்க. ஷாலினியை தான் அவரே பார்த்துட்டு இருக்கிற. சரி ஷாலினி வந்து இதுக்கு வந்து என்ன விஷயம்னா, அவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சது மட்டும்தான். இது இவ்வளத்தையும் செய்ய சொன்னது வேற யாரும். அந்த செய்ய சொன்ன ஆள் யாரு? அந்த என்னன்னு சொல்ற, எங்களுக்கு காசு எல்லாம் அனுப்பி இந்த கேக் எல்லாம் கொண்டு கொடுங்கோ, இன்றைக்கு சிவசுந்தரம் பிறந்த நாள் கொண்டாடுறாரு இளமையோட அழகா சொல்லி அனுப்பி இருக்கிறேன். அந்த அனுப்பினாக்களை தான் நான் 2 கேட்கிறேன். சிவபாதமா இருக்கலாம். யாரு? சிவபாதம். சிவபாதம் அது யாரு? ரெண்டாவது ஓடரா வாரீங்க நீங்க. முதலாவது பாலசுப்ரமணியம், சிவபாதம். சரி அடுத்தது சிவச்செல்வம். அதுக்கு அடுத்தது ஓகே. அதுக்கு அடுத்தது சிவரஞ்சனி. இல்ல இந்த ஒரு பேரும் இது இவ்வே ஒரு தெருமை பேர். என்ன செய்வாங்க? என்னடா இது எனக்கு 80 வயசுல கடும் சோதனையாகிறீங்களா? சரி இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்ல நீங்க சந்தோஷமா இந்த மிக்கி மவுஸ் எல்லாம் வந்து உங்களோட டான்ஸ் ஆடி எல்லாம் சந்தோஷமா உங்களுக்கு? சரி சந்தோஷமா இருக்கிறீங்க. 80வது பிறந்த நாள் வெகு விமர்சையா நடக்க போகுது. ஆனா இன்னும் ஒரு பிள்ளை விட்டுட்டீங்கன்னா, நீங்க அனுப்பினாக்களை சரியா சொல்லவே இல்லை. சரியா? உண்மையா இவ்வளவும் இதாண்டு உங்களுக்கு அனுப்பணும் என்று நினைச்சு செய்தாக்களுக்கு கவலையா இருக்குமல்லோ. அவர் சொன்னவே என்னன்னா, உங்களோட பேரை அவர் சொல்லாட்டிக்கு சரியா அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன செய்வோம்? சுசீலாவா தான் ஆரம்பா அந்த பி சுசீலா. சுசீலாவும் இல்லை, இங்க இருந்த ஒருத்தரும் அனுப்பிடல உங்களுக்கு. இதுக்குள்ள நிக்கிறார்கள் ஒருத்தரும் இல்லை. அவற்ற கண் வந்து இங்கதான் தேடிக்கொண்டே நிக்குது ஒவ்வொருத்தரையும். இப்ப நாங்க சொல்லிட்டோம்ல உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறோம். நீங்க சொல்லல. உண்மையா நான் எல்லா இடமும் போனா போய் தான் சொல்றேன். இன்னைக்கு நான் உண்மையா சொல்றேன். சரியோ? நீங்க அந்த ஆக்கள பேரை சொல்லவே இல்லை. அதால நாங்க தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேணும். சரியோ? ஓகேயா? இப்ப ஒரு பாட்டு ஒன்று போட போறேன். எங்க மிக்கிஸோட சேர்ந்து சின்னனா டான்ஸ் ஆடுறேன். ஓகே சரியோ? நான் ஆசையா இருக்கேன் எனக்கு பாக்க. உங்களோட வயசுல நானெல்லாம் டான்ஸ் ஆட எழும்புவனோ தெரியல. ஆனா நீங்க டான்ஸ் ஆடுறத பார்க்க ஆசையா இருக்கு. ஆடுவோமா? ஆடுவோமா? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அட
அடவாசம் மட்டும் போதும் கண்ணு காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு யாரு வந்தது யாரு யாரு வந்தா சரி 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 அழக்கூடா அழக்கூடா சரி உங்களுடைய மகன் ஜெகன் எத்தனையாவது மகன் இவர்? ரெண்டாவது மகன். மகன் 31 வருஷத்துக்கு பிறகு எங்களோட அப்பாவை பார்க்கணும் வந்து தந்த மகளையும் கூட்டிக் கொண்டு இன்றைய உங்களோட பேர பிள்ளைய முதல் நேரம் பாக்குறீங்க. யாருன்னு தெரியல, போன்ல பாத்துருக்கீங்க, நேர்ல இன்றைக்கு தானே பாக்குறீங்க. உங்களுக்கும் மேலால நிக்கிறாள் ஆனா இன்னைக்கு தான் உங்களோட பிள்ளைய மகனை 31 வருஷத்துக்கு பிறகு நேரம் கண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்காக அவையே இப்படி எல்லாம் வேஷம் போட்டு வேர்க்க நேற்று வந்து கொழும்புல இருந்து வந்து ஒளிச்சு நின்று ஒருத்தருக்கும் சொல்லாம ஆம்பளை பிள்ளை மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி அப்பப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசையா வந்திருக்கிறார். மகன் வந்திருக்கிறார். எதிர்பார்த்தீங்களா இப்படி இப்படி வந்துடுறாங்க நினைக்கலன்னு? சரி சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க இந்த தருணத்துல? சொல்லணும் மகனுக்கு கதை மாறுதலா? சரி சந்தோஷமா இப்படி யோசிச்சீங்களா இப்படி வருவாங்க? இப்படி திடீரென்று வந்து ரங்குவீரன் நினைக்கவே இல்லை. சரி ஓகே. பாவம் உண்மையா இந்த உடுப்பை போட்டாலே என்னன்னு சொல்றது ஒரு 40 வாய்க்குள்ள நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு வக்கியா இருக்கும். எங்களுக்கு வேற இதுல நிக்கிறாக்கள் யாரும் கண்டுபிடிச்சிருவினமோ ஒரு டவுட் எல்லாம் வந்துடுறாங்க. விளங்கினதா இருக்கும். இவே வந்திருக்கணும் விளங்கினதோ 1-2 பேருக்கு கெஸ் பண்ணிட்டு நான் விளங்கினது. ரெண்டாலும் அதை சொல்லாம கொள்ளாம மெயின்டைன் பண்ணினதுக்கு தேங்க்யூ. சரி இப்போ உங்களோட மகனோட சேர்ந்து கேக் வெட்டுவோமா? சரி 31 வருஷத்துக்கு பிறகு மகனை கண்டிருக்கிறீங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கிறார் அவர்? போகைக்குள்ள சின்ன பொடியனா அனுப்பியிருப்பீங்க, சின்ன குட்டி படியனா அனுப்பியிருப்பீங்க, இளம் படியனா அனுப்பியிருப்பீங்க. சரி ஓகே. இன்னைக்கு இந்த பிள்ளை பிறந்தது கூட நீங்க அங்க இல்ல, பிறந்தீங்க வரையில பிள்ளை. இன்னைக்கு உங்களை தேடி உங்களோட மகன் பேர பிள்ளை வந்து சேர்ந்துருக்குறாங்க. அம்மா அப்பப்பாவை பார்க்கணும் ஓடி வந்திருக்கிறா. அது இப்படி எல்லாம் வேஷம் போட்டு வந்திருக்கிறான் அந்த பிள்ளை. சரி அவையோட சேர்ந்து சந்தோஷமா கேக் வெட்டுவோமா? சரி வெட்டுவோமா? சரி சரி. முதல் முறையா என்ன அது என்னன்னு சொல்ற இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையான மாதிரி முதல் முறையா பேர பிள்ளையோட என்ன இன்றைக்கு தான் நேரம் கண்டிருக்கிறீங்க. கண்ட நாளே உங்களோட பிறந்த நாளா இருக்குது. அவளோட சேர்ந்து இன்றைக்கு உங்களோட கேட்க மகனும் 31 வருஷத்துக்கு பிறகு வந்து நிற்கிறார். சந்தோஷமா வெட்டுவோம். மெழுதிரியை கொளுத்துவோமா? சரி மூணு பேரும் சேர்ந்து கொடுத்தோம். 3 தலைமுறை சேர்ந்து கொளுத்துது இன்னைக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Sundram. Happy birthday to you. Happy birthday. எடுத்து தீட்டி விடுங்க அப்பா.
சரி இன்னைக்கு இனிப்பு கூடி போச்சு எல்லா பக்கத்தாலையும் இனிப்பு கூடி போச்சு சரி அதை விட பெரிய ஒரு இனிப்பான விஷயம் இன்றைக்கு நடந்திருக்கு என்ன சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு மகனுக்கும் பேர பிள்ளைக்கும் இப்படியெல்லாம் இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கணும் உங்களுக்கு தெரியாது ஃப்ளைட்ல இருந்து வர்ற வலிக்கிட்டது முதல் கொண்டு ஒருத்தருக்கும் தெரியாது கொழும்புல வந்து இறங்கின வரைக்கும் தெரியாது யாழ்ப்பாணம் வந்து ஒளிச்சு நின்று இன்றைக்கு இப்படித்தான் வந்து இறங்கணும் உங்களை இப்படித்தான் பார்க்கணும் என்று நீண்ட நாள் திட்டத்தோட வந்து இறங்கி இருக்கணும் சந்தோஷமா வரையில 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 எப்ப வரப்போறேன்னு கேட்டிருப்பீங்க ஆனா இப்படி வந்து இறங்க வரேன்னு நினைச்சிருக்க மாட்டீங்க சரி நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இதை விட வேற இந்த சந்தோஷம் இருக்கு ஆனால் லேட் ஆயிடுது 31 வருஷம்ன்றது கூடி போச்சு என்ன செய்யறது காலம் சூழ்நிலை நேரம் ஒன்றும் செய்ய இயலாது ஆனா இருந்தாலும் இந்த வயசுல உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு மகளையும் கூட்டிக் கொண்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார் கடல் தாண்டி வாழ்த்துக்கள் இதை விட சொன்ன மாதிரி இதை விட என்ன சந்தோஷம் இருக்க போகுது நீங்க சந்தோஷமா இருக்கணும் நான் சொன்ன மாதிரி 100வது பிறந்த நாளுக்கு இதை விட பெரிய ஒரு அதிர்ச்சியோட வாரு ஓகேயா அது நீங்க சந்தோஷமா இருக்கணும் கடவுளும் உங்களோட துணையா இருப்பார் ஆரோக்கியமா இருக்க வேணும் வடிவா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க பேரப்பிள்ளை மகனாக்கள் வந்து நிக்க போற நாட்கள்ல அவையோட இனி இல்லைன்னு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்க வலிக்கிறோம் கூட்டிக்கொண்டு போவோம் கூட்டிக்கொண்டு வந்த மாதிரியே கூட்டிக்கொண்டு போவோம் சரி நீங்களே கூட்டிக்கொண்டு போகக்கூடாது நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம் வேணா 31 வருஷம் சும்மா இல்லைன்னு அவ்வளவு காலத்திலேயே ஒரு கொஞ்ச நாள் அப்பாவோட சந்தோஷமா நிக்கணும்னு வந்திருக்கணும் சந்தோஷமா இருங்க எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு போயிட்டு வரோம் பாய் தேங்க்யூ நான் போக்குல மாதிரி தெரியும் சின்ன ஓகே நன்றி அக்கா தேங்க்யூ இப்படி நீங்க சேரவுடைய தான் நாங்கள் பார்த்து செய்யக்கூடியா இருக்கேன் என்ன உடனே நம்பளிக்கிறது தானே பிடிச்சி வையுங்க 31 வருஷத்துக்கு பிறகு வந்தவே பிடிச்சி வையுங்க ஒரு மாசமா சரி கதை முடிஞ்சா